வணக்கம். ஆதிபகவன் திருவடிகளை என் மனம் மொழி மெய்களால் வணங்கி இன்றைய திருக்குறள் வகுப்பை தொடங்குகிறேன். இன்றைய குறள் இல்வாழ்க்கை என்ற அதிகாரத்தின் 6வது குறள். இதுதான் செய்யுள் வடிவில் எழுதப்பட்ட குறள். அறத்தாற்றின் இல்வாழ்க்கை ஆற்றி புறத்தாற்றி போய் பெறுவதேவன். அப்படி படிக்கணும். நமக்கு புரிகிற மாதிரி எழுதணும்னா அறத்தாற்றின் இல்வாழ்க்கை ஆற்றின் புறத்தாற்றின் போய் பெறுவது எவன். இங்கே ஒரு கொஸ்டின் மார்க் வரும். செய்யுள்ள கொஸ்டின் மார்க்லாம் போடக்கூடாது, அதனால போடுறது இல்லை. நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக கொஸ்டின் மார்க் போடணும். இந்த இடத்துல எப்பவுமே ஒரு சென்டென்ஸ், இந்த திருக்குறள் ஒரு கேள்விக்கு பதில். எதுனா, ஒருத்தனுக்கு இல்லறம் சிறந்ததா துறவரம் சிறந்ததா, எதை எடுத்துக்கணும் கேள்வி. அதுக்கு வள்ளுவர் பதில் சொல்றார். என்ன பதில் சொல்றாருன்னா, நீ அறவழியில் இல்வாழ்க்கை நடத்தக்கூடிய வல்லமை உனக்கு இருக்குமாயின் அந்த துறவரத்தில் போய் இனத்தை பெற போடுற. இல்லறத்துல இல்லற இன்பமும் கிடைக்கும், மனைவி சுகம், மக்கள் பேரு, அவங்களோட இருக்கலாம், உறவினர்கள், நண்பர்கள், எல்லா பேர்களிலும் அறவழியில் அனுபவித்து வீடு பேற்றையும் அடையலாம். அப்படி இருக்கும்போது அந்த வல்லமை உனக்கு இருந்ததுன்னா நீ ஏன்டா துறவியா போய் ஒன்றும் இல்லாமல் சோறு இல்லாமல் சாறு இல்லாமல் உட்காந்து தவம் பண்ணி கஷ்டப்படுற அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. கேள்விக்கு பதில் கேள்வியே. கேட்ட கேள்வி இல்லறம் சிறந்ததா துறவரம் சிறந்ததா. இங்கே ஒரு இஃப் கண்டிஷன் இருக்கு. இது இருந்தால் இதுதான் சிறந்ததுங்கிற மாதிரி முடிக்கிறார். அப்போ இந்த சென்டென்ஸுடைய துவக்கம் சப்ஜெக்ட் என்னன்னா ஒருவன் அல்லது ஒருத்தி, ஒருவன் ஒருத்தி, யாரோ ஒருத்தர் ஒருவர் வச்சுக்கிறார். இல்வாழ்க்கையை அறத்து ஆற்றின் அறவழியில் ஆற்றும் வல்லமை உடையவர்கள் ஆனால் அவர் இந்த ஒருவனோ ஒருத்தியோ புறத்து ஆற்றின் இந்த இல்வாழ்க்கைக்கு புறம்பான துறவர வாழ்க்கையை புறத்தாற்றின் வழியே புறத்து ஆற்றின்னா அந்த துறவரத்தின் வழியே போய் துறவியா காட்டில் உட்கார்ந்து அப்படியே தவம் பண்ணி சென்று பெறுவது. இந்த இல்லற வாழ்க்கையை பெறாத எதை போய் பெறுவது எவன். எவன் அப்படின்னா அந்த காலத்து சொல். இந்த காலத்துல யாது அல்லது என்ன அப்படின்னு கேள்வி. யாது அல்லது என்ன அப்படின்னா பொதுவா நமக்கு தெரியாத ஒன்றை கேள்வி கேட்கறது தான் இது. இந்த மருந்தை நான் சாப்பிடுவதால் எனக்கு பயன் என்ன அப்படின்னு தெரியாது. அப்படின்னா டாக்டர்கிட்ட போய் சாப்பிட முடியும். இந்த மருந்து சாப்பிட சொல்றாங்களே, இந்த மருந்து சாப்பிடுவதன் பயன் என்ன அப்படின்னா அந்த பயன் அவனுக்கு தெரியாது. தெரியாததுனால அவன் கேட்கிறான். அறியா பொருளை கேட்கிறார். அதுக்கு இந்த சொல்ல பயன்படுத்தணும். ஆனா வள்ளுவர் இங்கே எதுக்கு பயன்படுத்துகிறார்னா இன்மை பொருளில் பயன்படுத்துகிறார். போய் பெறுவது எவன்னா, போய் பெறுவது ஒன்றுமில்லை, ஒண்ணு இல்லடா, உன்னால அறவழியில் இல்வாழ்க்கையை ஆற்ற முடியும். அப்படின்னா அதை விட்டு போட்டு நீ துறவரத்தில் போய் பெறுவது ஒன்றுமில்லை. பதில் முடிந்தது. நன்றி. எனக்கு தெரிச்ச மாதிரி